ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி முருகனுக்குன்னு இருக்க இலங்கையில் ரொம்ப சிறப்பான கோவில் தான் கதிர்காம கோவில். நம்ம இன்னைக்கு அந்த கோவில் தான் போக போகிறோம். ஒரு 5 மணி இருக்கும் நம்ம இங்கேருந்து கிளம்பும்போது. நான் முருகப்பெருமான்டா 6 படை வீட்டில் 2ஆம் படையான திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கே நான் போயிட்டு வந்துட்டேன். நான் அங்கே போயிட்டு வரும்போது தான் நான் யோசித்தேன், நான் இங்கே இருக்க முருகனையே பார்த்துட்டேன், இன்னும் ஸ்ரீலங்காவில் இருக்க கதிர்காம முருகன் கோவிலுக்கு என்னால் போகவே முடியலையே அப்படின்னு நான் யோசித்தேன். பட் இவ்வளோ சீக்கிரம் என்னை முருகன் இங்கே கூப்பிடுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஆனால் பாருங்களேன், இவ்வளோ சீக்கிரம் முருகன் கூப்பிட்டாங்க. நான் திருச்செந்தூர் போயிட்டு இன்னும் 1 மாதம் கூட ஆகலை, எனக்கு ஒரு கால் வந்துச்சு, நாளைக்கு கதிர்காமம் போகலாமா அப்படின்ட்டு. நான் உடனே எதை பற்றியுமே யோசிக்காமல் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம இப்போ போகிற வழியில் ஹைவேல நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம யோசித்தோம். இவங்க என்னோட நீஸ். இவளை ஒரு சாட்டாக வச்சு நம்ம கேம் ப்ளே பண்ண போகிறோம். அதான் பிளான் பண்ணிருக்கோம். என்னெல்லாம் பண்ணுறீங்க பாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. ஆனால் இந்த கேம் ப்ளே பண்ணதுக்கு என்ன, நம்மளால் எதுவுமே வின் பண்ண முடியலை. எனிவே சும்மா ஃபன்னுக்கு பண்ணோம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வெஜ் தான். ஸோ இப்போ நம்ம காஃபி எடுத்தோம், வெஜ் சாண்ட்விச் எடுத்தோம். அடுத்து சாப்பிட்டு தான் நம்ம சின்னவங்கலாம் கூட்டு போனால் கண்டிப்பாக நம்ம சாப்பாடு கொடுத்து கூட்டிகிட்டு போகணும். அதுக்கப்புறம் எங்களுக்கும் நம்ம காலையிலேயே ரெடியானால செம்ம பசியாக. கதிர்காம முருகன் கோவில் பார்த்தீங்கன்னா சிங்களவர் தமிழர்னு எல்லாருமே சேர்ந்து வழிபடுற ஒரு கோவிலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வள்ளி அம்மனை முருகன் விரும்பி காதலித்து இங்கேருந்து தங்கி இருந்து தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்போ இது எவ்வளோ சிறப்பான ஒரு கோவில். இந்த கோவில் மற்ற கோவிலை விட வித்தியாசப்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்றுனா நம்ம பார்ப்போம். கோவிலுக்குள்ளே போகும்போதில் நிறைய பூசக்கடை இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் வாட்டர்மெலன் திவாகரம். அப்போ அதில் 1000 to 15,000 வரைக்கும் பூசை சாமானாக நாங்கள் வாங்கலாம். நமக்கு எந்த பட்ஜெட்டோ அதில் நம்ம வாங்கலாம். நாங்கள் முதல்ல போனனால நாங்கள் ஒரு பூசத்தட்டு எடுத்திருந்தோம். நாங்கள் போன நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு கிழமை நாளில் தான் நம்ம போயிருந்தோம். அவ்வளோ க்ரௌட் இருக்குல்ல, ஆனாலும் இங்கே எல்லாம் ப்ரே பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க. வழக்கமாக நடக்கிற பூசைகள் எல்லாமே நடந்துச்சு. ஃபர்ஸ்ட்டாக நம்ம போக போகிறது பார்த்தீங்கன்னா பெரிய கதிர்காமம். அந்த கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா 2 வழி இருக்குது. ஒன்று பாலத்துக்கு மேலால் போகலாம், இந்த பக்கம் ஆற்றை கடந்து தண்ணியில் போகலாம். எங்களுக்கு இருந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியில் போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை. அப்போ நம்ம இந்த படியில் அப்படியே இறங்கிட்டு போனோம்னா ஆறு வரும். அது நடந்து போகக்கூடிய அளவுக்கு தான் தண்ணி மட்டும் இருக்குது. நம்ம பயப்படாமல் நடந்து போகலாம். ரொம்ப வெயிலாக இருக்கும்ல, அப்போ காலை நனைக்கும் போது சில்லுன்னு இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் குட்டி குட்டி மீன் இருக்குது, மீனுக்கு பயம் அப்படின்னு எல்லாம் இருந்தீங்கன்னா மேலே பாலதால கூட போகலாம். எனக்கு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு அதில் போகிறதுக்கு. மீன் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கடிச்சிச்சு, அப்புறம் நடந்து வரும்போது கிடைக்கல. கொஞ்சம் அங்கே லைட்டாக வழுக்கிற மாதிரி இருக்கும், பார்த்து வாங்க. செம்ம வெயில், கடவுளே, எங்கள் ஊர் வெயில் இல்லை, அவ்வளோ வெயில். நம்ம அந்த வெயிலுக்குள்ளே நம்ம நடந்து போனோம். கதிர்காம கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத யாத்திரை தலம் தானே, அது பின்பக்கம் இருக்குது. அந்த கோவிலுக்கு நம்ம திரும்ப போவோம். இது பெரிய கதிர்காமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வழிபாட்டு முறைகள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சாதாரணமாக நம்ம கோவிலில் நடக்கிற பூசை அந்த மாதிரிலாம் நடக்காது. இவங்களோட வித்தியாசமான பூசை முறைகள் இருக்குது. அந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதுக்குன்னு ஒரு புராண கதைகள். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா முருகன் சூரபத்மனை அழிக்கும் போது இங்கேயும் கதிர்காமத்தில் தங்கியிருந்து போர் உடைகளோடு தங்கியிருந்து யுத்தம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட வேடுவ தலைவனின் மகள் வள்ளியையும் கதிர்காமத்திலிருந்து தான் தங்கியிருந்து கல்யாணம் பண்ணாங்க. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா முருகனுக்குன்னு ஒரு விக்கிரகம் இருக்காது. இங்கே அவருக்கு ஒரு திரை இருக்கும், 7 திரைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யார் எந்த விஐபி வந்தாலும் ஃபர்ஸ்ட் இருக்கிற திரையில் மட்டும்தான் நாங்கள் முருகனை பார்க்கலாம். அது தெய்வானை வள்ளி அவங்களோட முருகன் இருக்காங்க. அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலம். அதோட தெய்வானை அம்மனுக்கும் தனி கோவில் இருக்குது. இதான் அந்த கோவில். இங்கே சாதாரணமான முறைகளில் பூசைகள் நடக்கும். வள்ளி அம்மனுக்கும் தனி கோவில் இருக்குது. அதோட சிவன் பிள்ளையார் அவங்களுக்கும் தனித்தனி கோவில்கள் இருக்குது. இங்கே முருகனுக்குன்னு விக்கிரகம் இல்லை. அப்போ அந்த திரைக்குள்ள என்ன தான் இருக்குது அப்படின்னு நான் யோசித்தேன். அப்போ தான் அங்கே சொன்னாங்க ஒரு யந்திரம் இருக்குது, ஒரு பெட்டியில் யந்திரம் இருக்குது அப்படின்னு நம்பப்படுது அப்படின்னு சொன்னாங்க. சுடுது எடுத்தேன் பாரு ஓட்டம். அப்புறம் அதில் யானோட மைண்ட் வாஷ் எப்படி இருந்துச்சுன்னா, கோவத்தில் போட்டுற போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உள்ளே நடந்த பூசையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரசாதமும் சாப்பிட்டு நம்ம வெளியே வந்தோம். வெளியே செம்ம சூடு, ஆனாலும் அந்த என்வாயர்மெண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் செம்ம பசி. 12 மணிக்கு சரியாக அன்னதானம் போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வழக்கமாக போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி ரொம்ப பசியாக இருந்துச்சு. அந்த சாப்பாடு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. வயிறார மனசார நம்ம சாப்பிட்டோம், அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்குது.
கதிர்காமத்துக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த கோவில் பேர் எனக்கு சொல்லுங்கள். அதுவும் வந்து பெரிய கதிர்காமத்தோட சம்மந்தப்பட்ட கோவில் தான். அந்த பாத யாத்திரைக்குன்னு வேறையா ஒரு வழிபாதை இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட் இருக்கும். நம்ம அந்த வழியாலையும் கூட நம்ம போகலாம். இப்போ நம்ம பெரிய கதிர்காம கோவிலேருந்து வெளியே வந்துட்டோம். செம்ம சூடு, காலை கீழே வச்சு போக முடியலை. வீட்டுக்கு வந்து ஏதோ தீ மிதிச்ச ஃபீல் இருந்துச்சு. இவரை ஜோகி பாருங்க, இவர் எங்களோட சேர்ந்து வாராரு. பாவம் அண்ணே, இவ்வளோ வெயில் அவங்களுக்கும் எப்படி இருக்கும்? ஏன்னா ஆற்றுல போகும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு காலுக்கு. அம்மா, அது இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்குது. பெரிய கோவிலில் இருந்து நாங்கள் இப்போ வெளியே வந்து நம்ம கிளம்ப போகிறோம். வெளியே வந்தால் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருந்துச்சு. இங்கே வந்து இந்த தொதல் தானே, தொதல் அல்வா மாதிரி, அல்வா தானே தமிழில், தொதல் இருக்கும் இங்கே. அது வந்து ஸ்பெஷல். அப்போ எல்லோரும் வாங்கிட்டு போவாங்க. அப்போ நாங்களும் வீட்டுக்கு வாங்கிட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரேஸ்லெட் நிறைய இருந்துச்சு. நான் ரீசெண்ட் டேஸில் ரொம்ப அப்சஸ்டாக வாங்குற ஒரு பிரேஸ்லெட் இது. நான் இந்தியாவில் போயிட்டு வாங்குறதுக்கு மிகவும் தேடினேன், என்னை கண்ணில் மாட்டிப்படலை. இங்கே வந்து நிறைய கலர் இருந்துச்சு. நான் எனக்கு ஒரு ஒயிட் கலர், என்னோட ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற கலர் அப்படின்னு நான் வாங்கினேன். குட்டீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாய்ஸ் இருந்துச்சு, அப்புறம் ஹோம் வேர் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. இதெல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். இதுதான் நான் வந்து வாங்கின ஒயிட் கலர். என்னோட நீஸுக்கு வந்து செம்ம ஹாப்பி. இங்கே நிறைய டாய்ஸ் இருக்குது தானே, இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தா. பாருங்கள், சின்ன வயசில் நாங்கள்லாம் இதெல்லாம் இவ்வளோ ஆசையாக நம்ம பார்ப்போம். அப்போ இவ கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தா இவட லிஸ்ட்டு கூடிக்கிட்டே போகுது. மொத்த கடையும் முடிச்சுட்டு தான் வருவ போல இருக்கு. எப்படியோ இழுத்துட்டு வந்தாச்சு. இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பாத யாத்திரை தலம். அப்போ யாத்திரை போகிறவங்களுக்குன்னு வேறையாக வந்து ஒரு பாதை இருக்கும். அது மற்றவங்க போகிறதுக்கு வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட் இருக்கும், முடியாதவங்க சின்னவங்க அப்படி போகிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து டிக்கெட் பே பண்ணி இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் எடுத்திருந்தோம். இங்கே வந்து வெஹிக்கிளில் போகிறதே பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ரொம்ப பயமாக இருந்துச்சு. அந்த ரோடு வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, அதுவும் ரொம்ப மேடு பள்ளமாக இருந்துச்சு. ஃபோனில் வீடியோ எடுக்கிறதே ஹெவி ரிஸ்க் தெரியும், ஆனால் செம்மையாக இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் போகணும். பாருங்கள் அந்த ரோடு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப அந்த வியூவோடு நம்ம போகிறதுக்கு அல்டிமேட், செம்மையாக இருந்துச்சு. ஃபைனலி கோவிலுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து தமிழ் முறையில் தான் பூசை எல்லாமே நடக்கும். ரொம்ப ஆசையாக 2 பேரை பார்க்க நான் போகிறேன். பாருங்கள், கொஞ்சலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் போனால் நானே ஒரு டம்மி பீஸ். என்ன பார்த்து பயப்படுறீங்களே? எங்கேருந்து இந்த மாதிரி மோசமான ஒரு வியூவை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தெரியுமா? இப்போ நம்ம ஒரு மலை மேலே இருக்கோம். இப்போ வந்தமே ஒரு வெஹிக்கிளில், அது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மலை மேலே தான் அந்த வெஹிக்கிள் நம்ம ஏறி வந்தோம். அப்போ இங்கேருந்து பார்க்க தான் இந்த வியூ இருக்குது. இங்கேருந்து பார்த்தா சீக்கிரியை தெரியும்னு என் தம்பி பொய் சொல்கிறேன்னு உண்மையை சொல்கிறான்னு தெரியல. கொஞ்சம் பார்த்துங்க, இது சீக்கிரியவா. திருப்புகளில் பார்த்தீங்கன்னா, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, 6 முகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே அப்படின்னு இவங்க குறிக்கிற இந்த ஆதி அருணாச்சலம் இந்த வேல் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிவனுக்குன்னு கோவில் இருக்குது, முருகன் கோவில் இருக்குது. இங்கே எல்லாருமே நீங்கள் கும்பிடலாம். இங்கேருந்து வியூ வந்து வேற லெவல், செம்மையாக இருக்குது. பாருங்களேன், அவ்வளோ காற்று தெரியுமா, செம்மையாக இருந்துச்சு. நம்ம நாடு இவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த கோவிலுக்கெல்லாம் ஏன் என்னால் இவ்வளோ நாள் வர முடியல அப்படின்னு ரொம்ப நான் கவலைப்பட்டேன். இனியாச்சும் ஸ்ரீலங்காவில் இருக்கிற கோவில் எல்லாமே நான் போய் பார்க்கணும். அதுக்கு வந்து கடவுளோட அருள் எனக்கு கிடைக்கணும். நான் எல்லா இடமும் போய் பார்க்குறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கும். மறுபடியும் நம்ம எப்படி வந்தோமோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம கீழே இறங்கி போக போகிறோம். நம்ம வந்த வெஹிக்கிள் அப்படியே இருக்கும். நம்ம இதிலேருந்து ஏறிட்டு செம்மையாக இருந்துச்சு தெரியுமா அந்த வெஹிக்கிள். வர பாருங்கள், ஷாலெல்லாம் பறந்துட்டோம், அந்த அளவுக்கு இங்கே காற்று. இப்போ நம்ம எப்படி வந்தோமோ அதே மாதிரி இப்போ நம்ம பள்ளத்தில் இறங்கி நாங்கள் போக போகிறோம். நாங்கள் போன வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான ஒரு ஸ்பாட் இருந்துச்சு. இங்கேருந்து இந்த கங்கையை நாங்கள் பார்க்கலாம். நடுவில் வந்து ஒரு வழி இருக்கும். இதில் நடந்து நம்ம போயிட்டு அங்கேருந்து நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கலாம். இங்கேருந்து இந்த வியூவை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. வெஹிக்கிளை நிப்பாட்டி இங்கேருந்து இந்த இடத்த பார்த்துட்டு தான் நம்ம கிளம்பி. இப்போ நாங்கள் போக போகிற கோவில் வந்து ஒரு லக்ஷ்மி கோவில். இது கதிர்காமத்தில் இருக்குது. இந்த கோவில் வந்து ரொம்ப வித்தியாசமாக தான் கட்டியிருக்காங்க. இவ்வளோ அழகான கோவில் இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி கோவில் இலங்கையோட பல இந்த மாதிரி ஒரு அழகான இடங்களை வந்து நாங்கள் பார்க்க தவறிட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போயாச்சும் எனக்கு பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. போனோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான வெள்ளை லக்ஷ்மி சிலை இருந்துச்சு. ஒரு பெரிய கிருஷ்ணர் சிலை ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே வந்து எல்லாருக்கும் தனித்தனி கோவில் இருக்குது. இங்கே ஒரு அம்மன் கோவில் இருந்தது. இந்த கோவிலுக்குள்ளே வந்தால் வீடியோஸ் எல்லாம் எடுக்க இல்லாத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு புத்தர் சிலை இருக்குது. அதோட விஷ்ணு வந்து ஆனந்த சயன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, உறங்கிட்டு இருக்குன்னு இல்லை, ரொம்ப க்யூட்டான பிள்ளையார் நின்றுட்டு இருக்காரு பார்த்தீங்களா. ஒரு பெரிய சிவன் சிலையும் இருந்தது. இந்த படிக்கட்டு மூலமாக கீழே இறங்கி போனால் இங்கேயும் குட்டி குட்டி கோவில் இருக்குது. அப்புறம் வந்து மாணிக்க கங்கைன்னு நான் நினைக்கிறேன், ஐ கேஸ், எனக்கு ஷுவராக தெரியல. இங்கேருந்து இதுக்குள்ளே நிறைய கோவிலெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வாங்க பார்க்கலாம். அம்போ தலகோயா தானே இது. வந்து பாருங்களேன் இவ்வளோ பெரிய ஒரு அனுமான் சிலை அப்படின்னு. பட் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த சிலை. இப்படி அழகா கியூட்டா கத்தணும்.
படியிலேருந்து கீழே இறங்கி வந்தால் இந்த மாதிரி ஒரு மினி பேர்ட்ஸ் பார்க்க ஒரு செட்டப் ஒன்று இருந்துச்சு. அது ஒரு குட்டியானதை அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. கதிர்காமத்தில் இருக்க ரொம்ப அழகான ஒரு கோவில் தெரியுமா? நம்ம பெரிய கதிர்காமம் போயிட்டு வார வழியில் தான் இது இருக்குது. இதை தாண்டி தான் நம்ம செல்ல கதிர்காமம் போக போகிறோம். இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து இதையும் பாருங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நம்ம கிளம்ப போகிறோங்கன்னு பார்த்தீங்கன்னா செல்ல கதிர்காம கோவிலுக்கு தான் போகிறோம். இன்றைக்கி இந்த கடைகள் எல்லாம் ஏன் க்ளோஸ்டாக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. இங்கேயும் அதே மாதிரியே பூசை பொருட்கள் எல்லாம் வெளியே இருக்கும், நம்ம வாங்கிக்கலாம். செல்ல கதிர்காம கோவிலில் வந்து ஒரு விநாயகருக்கு ஒரு கோவில் இருக்குது. இது வந்து மாணிக்க கங்கை கரையோரத்தில் தான் இந்த கோவில் இருக்குது. இங்கே வந்து முருகன் வள்ளியை காதலிச்சு கல்யாணம் பண்ணதாக இருக்குல்ல, ஆனால் அதுக்கு நம்மளோட விநாயகர் இருக்கிறார் இல்லை, அவர் யானை வடிவில் வந்து வள்ளியை பயமுறுத்தி அதுக்கப்புறம் வந்து முருகர் வந்து காப்பாற்றுற மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி குசும்பு வேலைலாம் நம்ம விநாயகர் பண்ணியிருக்கிறார். இந்த வழிபாட்டு முறை பார்த்திங்கன்னா சாதாரணமாக நம்ம கோவிலில் நடக்கிற மாதிரி தான் நடக்கும். இங்கே நீங்கள் பூசையும் வந்து பார்த்துட்டு போகலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நம்ம வேறொரு டெசிக்னேஷன் போகிறோம். எங்களுக்கு வந்து குளிக்கணும், எங்கேயாச்சும் போய் ஆற்றுல இல்லைன்னா ஒரு கடலில் குளிப்போம் அப்படின்னு நம்ம யோசிச்சு மாத்தளை அம்பத்தோட்ட பக்கம்னு நினைக்கிறேன். இது எந்த பீச் நேம் தெரியலை. நாங்கள் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருந்தோம். நம்ம குளிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி வார வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய குளிக்கிறதுக்கு ஆறெல்லாம் இருந்துச்சு. குளிக்கலாம் அப்படின்னு ஆட்கள் சொன்னாலுமே ஆட்கள் நடமாட்டம் இல்லைங்க. அப்போ நம்ம சும்மா போயிட்டு ரிஸ்க் எடுக்க முடியாது. இந்த பீச் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குளிச்சிட்டு இருந்தாங்க. குளித்ததுக்கு அப்புறம் வந்து க்ளீன் வாட்டரில் குளிக்கிறதுக்கான வசதியும் இருந்தது. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்பாட் இருந்துச்சு. அதனால நம்ம இங்கேயே வந்து குளிக்க போனோம். சிவனேன்னு குளிச்சிட்டு இருக்கேன், எனக்கு போயிட்டு மண்ணை கொண்டு எறிகிறத பாருங்க சாசுகள். கதிர்காமத்துக்கு நம்ம சாமி கும்பிட அப்படின்னு வந்தாலும் அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஃபன்னான ட்ரிப்பாகவும் அதை மாற்ற முடியும் தெரியுமா? நீங்கள் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட பிளான் பண்ணி கூட வரலாம். நம்ம எந்த பிளானுமே இல்லாமல் தான் நம்ம வந்தோம். கோவில் வர்றது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வார வழியில் தான் நம்ம யோசித்தோம் எங்கேயாச்சும் போய் குளிப்போம் சாப்பிடுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் நம்ம பிளான் பண்ணோம் வார வழியில். பட் நீங்கள்லாம் ப்ரீ பிளான்டாக வாரீங்க அப்படின்னா இதை விட நல்ல லொக்கேஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரே நாளில் கூட வந்துட்டு போகலாம். நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் வாட்டர்லையும் குளிச்சுட்டு நம்ம வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்ல ஒரு சன்செட்டும் நம்ம பார்த்துட்டோம். செம்ம பசி என்னென்னா நம்ம சாப்பிட்டோம், அன்னதானத்தோடு நான் நிற்கிறோம். ஸோ வந்து ஏதாச்சும் இறங்கியிருக்கோம், எங்கேயாச்சும் எதாச்சும் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஏன்னா சரியாக நாங்கள் வந்து சாப்பிட்டா குளிச்சதால செம்ம பசி வந்துட்டு கடைசியாக நம்ம அன்னதானம் தான் சாப்பிட்டோம். இப்போ வந்து ஏதாச்சும் டீ குடிச்சிட்டு ஏதாச்சும் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து இறங்கியிருக்கோம். வார வழியில் தான் இந்த கடைக்கு வந்தோம். இது எந்த இடம் அப்படின்னுலாம் தெரியாது. பட் வந்து இங்கே அப்பம் இருந்துச்சு, வெளியே வாசலே அப்பம் இருந்தது. அதுக்கப்புறம் கூத்து ரைஸ் எல்லாமே இருக்குது. அப்போ நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டாக ஒரு டீ அப்புறம் அப்பம் எடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் ஏதாச்சும் நம்ம டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு தான் நம்ம வந்து யோசிச்சிருக்கோம். குளித்தோம்ல செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்புறம் வந்து சுட அப்பம் தந்தாங்க இங்கே. அப்புறம் டீ ஒன்று குடிச்சிட்டு இந்த அப்பம் வந்து இந்த இது வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, லுலுமேரிஸ் தானே, லுனுமேரிஸ். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சுட கொத்து எடுத்திருந்தோம், ஃப்ரைட் ரைஸ் எடுத்திருந்தோம். இங்கே கொத்து வந்து கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். இந்த கடையோட பேர்லாம் எனக்கு தெரியாது. பட் நாங்கள் ஒன்று எடுத்திருந்தோம், அதுவே நல்ல ஒரு பெரிய போர்ஷன் வந்துருந்துச்சு. ஒரு 3 பேர் மாதிரி சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு கொத்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் எடுத்திருந்தோம். அப்புறம் அப்பம், ட்ரிங்க், அப்புறம் டீ எல்லாம் எடுத்து இங்கே தான் நம்மளோட டின்னர். நம்ம பெரிய ப்ரீ பிளான்டோட வரலன்னா கூடவே நம்ம ட்ரிப் வந்து நல்லா ஸ்மூத்தாக முடிஞ்சது. சடனாக பிளான் பண்ணாலுமே நல்லபடியாக போய் வந்தோம் அப்படின்ற ஒரு பெரிய ஹாப்பினஸ் எனக்கு. நம்ம டின்னர் எடுத்துகிட்டு நேராக வந்து வீட்டுக்கு போகிறது தான் பிளானு. நம்ம வந்து இடையில வந்து தயிரும் பானியும் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் நிப்பாட்டினோம். நேராக வந்து நம்ம இன்றைக்கி வீட்டை கிளம்புறோம். இந்த கதிர்காம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்புறம் நல்ல சாங்ஸ் எல்லாம் போட்டு கேட்டுட்டு ரொம்ப ஃபன்னாக போனோம். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனிமே நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அதோட இந்த மாதிரி நிறைய விளாக்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு அதை என்னை மோட்டிவேட் பண்ணும். 6 பல்ல ஒரு படையான திருச்செந்தூர் முருகனையும் பார்த்துட்டேன், எங்கள் ஈழத்தில் இருக்கிற கதிர்காம முருகனையும் பார்த்துட்டேன். ரொம்ப மன நிறைவோட சந்தோஷத்தோடு தான் இப்போ நான் கிளம்புறேன். அழைச்சது யாருன்னு நினைக்கிறீங்க? அழைத்தவர் அவரே. என்னோட இந்தியன் ட்ரிப்போட விளாக்ஸ் எல்லாமே என்னோட சேனலில் போட்டிருக்கேன். ஃப்ரீ டைமில் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். எல்லாமே சேஃபாக இருங்க. டேக் கேர். நம சிவாய்.